Hi, vanakkam. Welcome back to my channel WinTrader. Option trading easier trading பண்ணல consistent profit எப்படி option tradingல எடுக்கணும் அதுக்கு entry exit reversal எந்த எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது எல்லாமே இன்னைக்கு லைவ்ல காட்டி கொடுத்திரலாம். இப்போ இன்னைக்கு பார்த்துட்டா தெரியும் இன்னைக்கு 9th May இன்னைக்கு நிஃப்டி ஒன் சைடு மொமெண்டா இருக்கும். இப்போ இன்னைக்கு நிஃப்டி கண்டினியூஷன் எஸ்டர்டே வந்து சிக்னல் கண்டினியூஷன் போயிட்டார் மார்க்கெட் சப்போர்ட் பிரேக் பண்ணி நல்லா கீழ இறங்கி போச்சு. அப்போ டோட்டல் 321 பாயிண்ட்ஸ் நம்ம earn பண்ணிட்டேன். 22500க்கு புட் ஆப்ஷன் இந்த மணிக்கு நம்ம என்ட்ரி எடுத்த போர்ஷன் அப்ராக்சிமேட் தேர்ட் கேண்டில் தான் 270 நம்ம போர்ஷன் எடுத்துட்டு அப்போ 11 o'clock முன்னாடி 397 வரை போயிட்டார். அதுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் பிரேக் அவுட் போயிட்டு இப்போ 369 பிரேக் அவுட் போயிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரி லெவலில் 486 எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட் க்ளோசிங் லெவலில் எகெயின் 447 பிரேக் அவுட் போயிட்டது 547 வரை போயிட்டார். அப்போ த்ரீ என்ட்ரி ட்ரேட் எடுத்துட்டேன். இப்போ த்ரீ ட்ரேடும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்போ புல் பேக் ரிவர்ஸில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் கலர் சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். கீழே க்ரீனாக இருக்கும் இந்த மார்க்கெட் புல் பேக்கில் தான். இப்போ அது செல் எடுக்க வேண்டாம். அப்போ எகெயின் ரிப்பீட்டேஷன் மார்க்கெட்டை ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணும்போது எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துடும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டபுள் கன்ஃபர்மேஷன் தான். அப்போ இந்த லெவல் பிரேக் பண்ணும்போது எகெயின் ஒரு பை லெவலில் தான் போகும் மார்க்கெட்டை. அந்த போர்ஷனில் நமக்கு செகண்ட் என்ட்ரி எடுத்துக்கலாம். ரீஎன்ட்ரியும் வந்துடும் ரீஎன்ட்ரியும் பார்க்கலாம். ஓகே இது சிம்பிளாக இருக்கும். இப்போ இது சிக்னல் வரும்போது நம்ம சாஃப்ட்வேர் அலர்ட் கொடுத்துடும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் சிக்னலுக்கு டீட்டெயில்ஸ் மேலேயும் கீழே கொடுத்துடும். இப்போ இது சிக்னல் வரும் இந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த கோனில் பார்க்கலாம். இப்போ இது செல் வரும்போது கன்ஃபர்மேஷன் செக் பண்ணணும். கேண்டில் கலரும் கீழே கன்ஃபர்மேஷன் பாரும் ப்ரைஸ் அண்ட் செல்ஸ் ஒன்று 3 கன்ஃபர்மேஷன் லெவல் ஓகே இருந்தால் நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங் ரேட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இது எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்க்கெட். இப்போ இன்றைக்கி கண்டினியூஷன் மார்க்கெட்டு போகும்போது அந்த ப்ளூ கலர் ஸ்டாரு பார்த்துட்டா தெரியும் அது சப்போர்ட் லெவலில் தான். அந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது ரீஎன்ட்ரி கொடுக்கும். இப்போ இந்த ரீஎன்ட்ரியில் உங்களுக்கு என்ட்ரி பண்ணலாம். அல்லாத சப்போர்ட் பிரேக் பண்ணும்போது நெக்ஸ்ட் கேண்டிலுக்கு அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி பார்த்துட்டா இன்றைக்கி இந்த லெவலில் தான் பிரேக் அவுட் போயிட்டு இந்த கேண்டில் அது 22,248. இப்போ அது இந்த மணி 22,500 எடுத்துகிட்டேன். இந்த மணியில் இப்போ 22,200 எடுத்துக்கலாம். 500 400 உங்களோட மார்ஜின் மாதிரி ஏதோ ஆப்ஷன் வேணும்னு உங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்போ 22,200 பார்த்துட்டாலும் மார்னிங்கில் பிரேக் அவுட் போயிட்டு அது அட் மணி தான். இப்போ அட் மணி பார்த்துட்டா அட் மணியில் இன்றைக்கி மார்க்கெட்டு பிரேக் அவுட் போயிது அப்ராக்சிமேட் இந்த பாயிண்டில் தான் 61க்கு பிரேக் அவுட் போயிட்டு அது எக்ஸிட் பண்ணது மார்னிங் 11 o'clock முன்னாடி 113 தான். அப்போ நம்ம ஸ்மால் ட்ரேடர்ஸ்னு இப்போ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணலாம். இப்போ அது கரெக்டு அது பிரேக் அவுட் போனது உங்களுக்கு அட் மணி இந்த மணியாக அவுட் ஆஃப் த மணி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு அந்த வியூவில் பார்த்துட்டு சிம்பிள்ஸில் ஆட் பண்ணணும். வியூவில் செக்கிட்டு சிம்பிள்ஸில் போய்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு கிடைக்கும். வீக்லி மந்த்லி ஆப்ஷன் உங்களுக்கு டைரெக்டாக இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம். அது சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் மேலே கீழே கொடுக்கும். அது கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு டைரெக்டாக என்ட்ரி பண்ணலாம். இப்போ இது 22,500 பார்த்துட்டா தெரியும். இப்போ இது மார்னிங்கில் என்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டு புல் பேக் வந்துட்டு எகெயின் பிரேக் அவுட் போயிட்டு அப்ராக்சிமேட்டு 1 o'clock முன்னாடி 12:45க்கு பிரேக் அவுட் போயிட்டு அது மார்க்கெட்டு நல்லா மேலே ஏறிட்டேன். அது 486 என்ட்ரி எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் எகெயின் பிரேக் அவுட் போயிட்டது. அப்போ 230க்கு அப்புறம் எகெயின் மார்க்கெட்டு மேலே ஏறிட்டேன். அப்போ டோட்டல் பார்த்துட்டா 324 பாயிண்ட்ஸு நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டேன் எஸ்டர்டே கண்டினியூஷன் மார்க்கெட்டு. அப்போ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் டோட்டல் 542 வரை போயிட்டேன். ஓகே ஈஸியாக என்ட்ரி பண்ணலாம். எக்ஸிட் என்ட்ரி புல் பேக் ரிவர்சல் அது எல்லாமே சாஃப்ட்டில் காட்டி கொடுக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா கலரும் வந்து ப்ளூ கலர் ஒயிட் கலர் ஹோலோ கேன்ஸ் இதெல்லாம் சைட்வேஸில் தான். இப்போ இந்த கலர் சேஞ்சஸ் பார்த்துட்டா உங்களுக்கு வார்னிங் மெசேஜ் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கலர் சேஞ்ச் காட்டி கொடுக்கும். அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி எக்ஸிட் பண்ணதுக்கு முன்னாடி கீழே கன்ஃபர்மேஷன் பார் செக் பண்ணோம். அது க்ரீனாக இருந்தால் மார்க்கெட்டு எகெயின் பைக்கு சான்ஸ் இருக்குது. அது எக்ஸிட் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த கலர் சேஞ்சில் எக்ஸிட் பண்ணலாம். அதில் அந்த ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டு எக்ஸிட் பண்ணலாம். ட்ரெண்ட் லைன் பார்த்துட்டா மார்க்கெட்டு கொஞ்சம் டவுனாக இருக்குது. அப்போ ஸ்மால் ப்ராஃபிட்டு உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸிட் பண்ணோன்னு இந்த ட்ரெண்ட் லைன் கலர் சேஞ்ச் வந்துட்டாலும் உங்களுக்கு இப்போ இதுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு இந்த மார்க்கெட் கீழே வந்துட்டு இப்போ இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணணும் இந்த கேண்டில் எக்ஸிட் பண்ணலாம் தைரியமாக. திரும்பி மார்க்கெட் மேலே ஏறும்போது எகெயின் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே அந்த பாயிண்ட்டுக்கு சாஃப்ட்வேர் ரீஎன்ட்ரி கொடுக்கும். ஈஸியாக ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம். லைவ் மார்க்கெட் உங்களுக்கு ஃப்ரீ டெமோ நம்ம சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அந்த லைவாக உங்களுக்கு செக் பண்ணோன்னா கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் கால் பண்ணலாம். தேங்க்யூ.